சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி, மீனா, ஸ்ருதி 3 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ரோஹிணி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுற கரெக்டான நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால மனோஜும் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால் விஜயாவும் வேறு வழி இல்லாமல் ரோஹிணி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்லலாம் நீ ஒன்றும் சைன் போட வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக மீனாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு எபிசோட்ஸ் வரப்போகுது. மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வீட்டில் எல்லாத்துக்கிட்டேயும் முத்து சொல்கிறாரு. ஆனால் விஜயாவுக்கு சந்தோஷமாகவே இல்லை. ரோஹிணியை தான் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. மனோஜோட குழந்தை தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜயா. ஆனால் ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னோட குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசு, ஏன்னா நானும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும் கனகாவை கல்யாணம் பண்ணது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வீட்டில் ஒரு பூகம்பமே வெடிக்கும். கனகாவை மட்டும் மனோஜ் கல்யாணம் பண்ணது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து என்னென்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.